Hello friends, welcome to Adiman team. இந்த வீடியோவில் LCM மற்றும் HCF part 4 பார்க்க போகிறோம். இந்த part 4ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HCF வச்சு மீதி அதாவது ரிமைண்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கான்செப்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம LCMல மீதி கான்செப்ட் கொடுத்துருந்தா ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் 3ல பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இந்த பார்ட் 4 பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ எங்களோட சேனல் அதிகமான டீமை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிசி சம்மந்தமான வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடனே கிடைக்கும். ஸோ LCM அண்ட் HCFல பார்த்தீங்கன்னா LCMல 4 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ பார்ட் 3ல பார்த்துருந்தோம். ஸோ அதே போல் HCFல இருக்கிற கான்செப்டில் 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதனுடைய பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கும், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம LCF ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ரிமைண்டர் கான்செப்ட் பண்ணும்போது எந்த எண்ணுக்கு நம்ம LCM எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணுமா, இல்லை வகுக்கும் எண் வகுப்படும் எண் இந்த மாதிரியான கான்செப்ட் பார்க்கணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். எங்கே LCM அண்ட் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி தான். ஸோ நீங்கள் பெருசாக எதுவுமே வந்து இங்கே டைம் எடுத்துக்க போகிறது கிடையாது. சிம்பிள் LCM அண்ட் HCF மட்டும்தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம HCF கான்செப்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த HCF கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். டைப் 1 நம்ம வந்து பேசிக் கொஸ்டின் இப்போ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேசிக்கில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். X, Y மற்றும் Z ஆகியவற்றை வகுக்கும் மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 3 எண் கொடுத்துருப்பாங்க, இல்லை 4 எண், எத்தனை எண் வேணாலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் X, Y மற்றும் Z. ஸோ ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்களை அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களை இந்த எண்களை வகுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எண் எது, காமனான ஒரு எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ காமன் ஃபேக்டர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எண்களை வகுக்கக்கூடிய ஒரு காமனான மிகப்பெரிய எண், பொதுவான மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஸோ X அதாவது ஒரு எண் இருக்குது. ஸோ இந்த 3 எண்கள் இருக்குது, X, Y, Z அப்படின்னு 3 எண்கள் இருக்குது. இந்த 3 எண்களையுமே வகுக்கக்கூடிய ஒரு பொதுவான எண். ஸோ அந்த எண் என்ன, ஏன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த A வந்து என்னென்னா எக்ஸையும் வகுக்கணும், ஒய்யையும் வகுக்கணும், ஜெட்டையும் வகுக்கணும். ஸோ இந்த 3 எண்களையும் வகுக்கணும். ஸோ எப்படி வகுக்கணும், எக்ஸாக்டாக வகுக்கணும், முழுமையாக வகுக்கணும், அதாவது மீதியின்றி வகுக்கணும். இப்போ 4 அப்படின்னு ஒரு எண் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வகுக்கக்கூடிய எண் 2 அப்படின்னு இந்த A2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த 2 அப்படிங்கிறது வந்து இதை முழுமையாக வகுக்கணும். புரியுதுங்களா? ஸோ மீதி எதுவும் வரக்கூடாது. ஸோ இப்போ 4 வந்து 3ஆல் வகுத்தோம்னா என்ன வரும், மீதி கண்டிப்பாக 1 வந்துடும். ஸோ அதனால் இது வந்து முழுமையான வகுத்தி கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக வகுக்கக்கூடிய ஒரு வகுக்கும் எண்ணை தான், மிகப்பெரிய எண்ணை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 எண்களுக்கும் பொதுவான ஒரு வகுத்தியை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது என்ன பண்ண போனால் காமன் ஃபேக்டர் அப்படிங்கும்போது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கும்போது ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லும் போது நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். மிகப்பெரிய எண் அப்படிங்கிற சொல்லும் போது மட்டும் HCF ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டோம். ஸோ எந்த மாதிரியான கேஸில் வந்து நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ட் 3லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த எண்களை வகுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா புரியுதுங்களா, இந்த எண்களை வகுக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தா HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எண்களால் வகுப்படும் எண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா LCM ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஓகே, டைரெக்டாக இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 12, 18 மற்றும் 30 ஆகியவற்றை வகுக்கும் மிகப்பெரிய எண்ணை காண்க. ஸோ இப்படி தான் கொஸ்டின் வந்து பிரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கும்போது 12, 18 மற்றும் 30 ஸோ இது நம்ம டைப் 1ல பார்த்துட்ருக்கோம். ஸோ டைப் 1க்கான எக்ஸாம்பிள் கொஸ்டின். ஸோ மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ மிகப்பெரிய எண் அப்படிங்கன்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது மட்டுமே வச்சு நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது ஒரு கீவேர்டு தான். ஸோ மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்கும்போது நம்ம HCF தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 எண்களையும் வகுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 3 எண்களையும் வகுக்கும் எண்களை காண்க அப்படின்னு சொல்லும் போது
நம்ம வந்து HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கன்ஃபார்மாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற கேள்வியை பாருங்கள், 12, 18 மற்றும் 30. ஸோ 3 எண்ணுக்கும் நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணாவே பேசிக் கொஸ்டின் தான். ஸோ 3 எண்ணுக்கும் HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மிகப்பெரிய எண் கேட்டிருக்கிறதுனால நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் காமனானது என்ன? 6. ஸோ 5. இதுக்கு மேலே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ இந்த எண்களோட HCF என்ன? 6. ஸோ 12, 18 மற்றும் 30 இந்த 3 எண்களையும் வகுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எண் எது பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான விடை, 6 அப்படிங்கிறது தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள், 12 6ஆல் வகுத்தா மீதி கிடைக்குமா? மீதி வராது. 2 12 முழுமையாக வகுப்பட்டுரும். ஸோ 18 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6ஆல் வகுப்படக்கூடியது தான். ஸோ 3 18 மீதி கிடையாது. அதே போல் 30 6ஆல் வகுத்தீங்கன்னா ஸோ 30. ஸோ மீதியின்றி வகுப்படும். சரிங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எண் 6 அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம HCF தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதே LCM ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ 6 × 2 12 36 இந்த எண்களை விட ரொம்ப அதிகமான ஒரு வேல்யூ போயிடும். ஸோ இந்த கான்செப்டே இங்கே வந்து தப்பாயிரும். சரிங்களா? ஸோ எந்த இடத்துல LCM ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்படியே நீங்கள் ப்ரொசீட் பண்ணாலுமே இந்த இடத்துல LCM வருமா HCF வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு சம் ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்த டைப் பார்க்கலாம். டைப் 2ல் என்ன மாதிரியான கான்செப்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டைப் 2ல் பார்த்தீங்கன்னா இப்போ அதே போல் X, Y மற்றும் Z 3 எண்கள் இருக்குது. ஆகியவற்றை வகுக்கும் போது ஒரே மீதியை தரும் மிகப்பெரிய எண்ணை காண்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே மீதி. ஸோ முன்னே இருக்கிற கொஸ்டினுக்கும் இப்போ பார்க்குற கொஸ்டினுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அங்கே பேசிக்காக நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தான் நம்ம ரிமைண்டர் கான்செப்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது மீதி வரக்கூடிய கான்செப்டில் கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 3 எண்களையும் வகுக்கும்போது ஒரே மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மீதி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மீதி என்ன அப்படிங்கிறது, ஸோ மீதி 1 2 ஸோ ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்து மீதிக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 எண்களையும் வகுக்கும்போது ஒரே மாதிரியான மீதி கிடைக்கும். ஸோ அந்த எண் எது, எக்ஸாக்டாக வகுக்கக்கூடிய எண் எது அப்படிங்க, அந்த மீதி வரக்கூடிய மாதிரி வகுக்கக்கூடிய எண் எது அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டினாக வரும். ஸோ கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 14, 20 மற்றும் 32 ஆகியவற்றை வகுக்கும் போது மீதி 2 தரும் எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ என்ன நோட் பண்ணோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த எண்களை வகுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 14, 20 மற்றும் 32. சரிங்களா? ஸோ இந்த 3 எண்களையும் வகுக்கும் போது மீதி வந்து நமக்கு 2 வேணும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த எண் என்னவா இருக்கும்? ஸோ இப்போ ஒரு எண்ணை வச்சு நம்ம வகுக்க போகிறோம். ஸோ அந்த எண் எதுன்னு தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸை வச்சு நம்ம இதை வகுத்தோம்னா நமக்கு இந்த எண்ணுக்கும் 2 வரணும். ஸோ இதை வகுக்கும் போது இங்கேயும் மீதி 2 வரணும். ஸோ இதை வகுக்கும் போது மீதி 2 வரணும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொடுக்கப்பட்டிருக்க எண்கள் இருக்கு இல்லையா, 14, 20, 32. ஸோ இந்த எண்கள்லேருந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மீதி 2 கொடுத்துருக்காங்க. அந்த மீதியை இதிலேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. 14லேருந்து 2 போயிட்டா என்ன? 12. ஸோ 20க்கு 2 போயிட்டா 18. அதே போல் 32லேருந்து 2 போயிட்டா 32லேருந்து 2 போயிட்டா 30 இல்லையா? ஸோ இந்த எண்களுக்கு இப்போ நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏன் இப்போது இந்த எண்கள்லேருந்து 2 மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரியுதுங்களா? மீதி 2ன்னு கொடுத்துருக்கிறதுனால 2 வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம கொடுக்கப்பட்ட எண்கள்லேருந்து 2 மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எண்களுக்கு நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன, HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ HCF ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், 12, 18, 30க்கு காமனான பொது பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6ஆல் 6 தான் இதுக்கான HCF இல்லையா? ஸோ 6 அப்படிங்கிறது தான் இப்போது கிடைச்சிருக்க மிகப்பெரிய எண். ஸோ இந்த 3 எண்களையும் காமனாக வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் மற்றும் மீதி 2ஐ தரும். செக் பண்ணி பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்ச கொஸ்டின் வந்து கொஸ்டினுக்கான ஆன்சர் 6 அப்படிங்கிறது வந்து கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 14 இருக்குது. ஸோ 14 6ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 12. மீதி எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். ஸோ மீதி 2 வந்துருச்சா? அதே போல் 20 நீங்கள் 6ஆல் வகுத்தீங்கன்னா 3 18, மீதி 2 கிடைக்கும். 32 6ஆல் வகுத்தீங்கன்னா 5 30,
மீதி 2 கிடைக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் 6 அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்து டைப் 3. டைப் 3ல எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பாருங்க. எக்ஸ் ஒய் மற்றும் Z ஆகியவற்றை வகுக்கும் போது ஒரே மீதியை தரும் மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முன்ன பார்த்த டைப் 2ல வந்து என்னன்னா மீதி வந்து கொடுத்துருப்பாங்க, ரிமைண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ரிமைண்டர் கொடுக்கல, பட் ஒரே மாதிரியான மீதியை தரக்கூடிய எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன மீதின்னு தெரியாது, பட் எல்லாமே சேமாக இருக்கும் அப்படின்றது மட்டும் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 14, 20 மற்றும் 32 ஆகியவற்றை வகுக்கும் போது ஒரே மீதியை தரும் எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து ரிமைண்டர் வந்து கொடுக்கல இல்லையா? ரிமைண்டர் கொடுக்காம விட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த எண்களுக்கான மீதியை எப்படி நம்ம அந்த எண் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ அப்படி வகுக்கக்கூடிய எண் எது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய காமன் டிஃப்ரென்ஸ் 14க்கும் 20க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ 14க்கும் 20க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 6. ஸோ இங்கே மைனஸ் ப்ளஸ் அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு டிஃப்ரென்ஸ் மட்டும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள், 6 இல்லையா? அதே போல் 20க்கும் 32க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள், 12 இல்லையா? அடுத்து 32க்கும் 14க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள், 32க்கும் 14க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ 18. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 எண்கள் கிடைச்சது. இந்த 3 எண்களுக்கும் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 6, 12, 18. இதுக்கான HCF என்னவாக இருக்கும்? 6. 1, 2, 3. சரிங்களா? 6 அப்படிங்கிறது தான் நமக்கு வேண்டிய ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் எப்படி கரெக்டு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ 14 இருக்குது, 14 6ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 12. சேம் கான்செப்ட் தான், முன்ன கொஸ்டின் தான், பட் மீதி தெரியல. பட் மீதி இல்லாமல் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினில் பார்க்கும்போது என்னென்னா மீதி 2ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த எண்களுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ செக் பண்ணும்போது கரெக்டாக வந்தது. ஸோ சேம் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, அந்த எண்களுக்குள்ள வித்தியாசத்தை வச்சு, இப்போ 14க்கும் 20க்குள்ள வித்தியாசம் என்ன, 20க்கும் 32க்குள்ள வித்தியாசம் என்ன, 32க்கும் 14க்குள்ள வித்தியாசம் என்ன. இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ வித்தியாசம் மட்டும் கண்டுபிடிங்க. 14க்கும் 20க்கும் உள்ள வித்தியாசம்னா -6 அப்படின்னு பண்ணாதீங்க. 14க்கும் 20க்கும் உள்ள வித்தியாசம் 6, அது மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த எண்களுக்கான HCF ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சர். ஸோ 3 எண்களுக்கும் ஒரே மாதிரியான மீதி 2 கிடைக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டு தான். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இது டைப் 5 கிடையாது, டைப் 4. சரிங்களா? ஸோ இந்த டைப் 4ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் மற்றும் Z ஆகியவற்றை வகுக்கும் போது மீதிகள் முறையே A, B மற்றும் Cயை தரும் மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் ஒய் மற்றும் Z 3 எண்கள் இருக்கு. இந்த எண்களை வகுக்கும் போது மீதிகள், அதாவது எக்ஸை வகுக்கும் போது A அப்படிங்கிற மீதியும், ஒய்யை வகுக்கும் போது B அப்படிங்கிற மீதியும், Z வகுக்கும் போது C அப்படிங்கிற மீதியும் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு எண்ணை வகுக்கும் போதும் ஒவ்வொரு மீதி கிடைக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரிமைண்டர் வந்து எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வினாக்கள் வரும்போது எப்படி நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸோ அந்த எண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன மாதிரியான கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 12, 18 மற்றும் 30 ஆகியவற்றால் கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது. ஆகியவற்றை வகுக்கும் போது மீதிகள் முறையே 2, 3 மற்றும் 0 தரும் மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 12, 18, 30 இந்த 3 எண்களை வகுக்கும் போது மீதிகள் முறையே 2, 3, 0. ஸோ இந்த மாதிரியான 3 டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த 3 டிஃப்ரென்ஸு தரக்கூடிய அந்த மிகப்பெரிய எண் எது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 12க்கு மீதி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 12லேருந்து 2 மைனஸ் பண்ணிடுங்க, 10. அதே போல் 18லேருந்து 3 மைனஸ் பண்ணிடுங்க, 15. அதே போல் 30லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 30 தான். ஸோ 10, 15 மற்றும் 30. ஸோ இந்த எண்களுக்கான HCF ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஸோ வரக்கூடிய ஆன்சர் தான். ஸோ HCF என்ன?
5. ஸோ 5 அப்படிங்கிறது தான் இந்த 3 எண்களையுமே வகுக்கக்கூடிய எண் மற்றும் மீதிகள் முறையே 2, 3 மற்றும் 0 தரக்கூடியது. சரிங்களா? செக் பண்ணுங்க. 12 நம்ம 5ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 2 5 10, மீதி 2 கிடைக்கும். கரெக்டா? அதே போல் 18 5ஆல் வகுத்தோம்னா 3 5 15, மீதி 3 கிடைச்சிரும். சரிங்களா? அதே போல் 30 5ஆல் வகுத்தோம்னா 6 5 30, மீதி நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் மட்டும்தான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் இது வந்து எண்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓரியன்ட். சரிங்களா? ஸோ ரியல் டைமாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 2 பேர் ஒரு கிரவுண்டில் ஓடிட்டுருக்காங்க. ஒருத்தர் வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் வைப்பார், ஒரு ஸ்டெப்பில் வந்து இத்தனை அடி வைப்பார். ஒருத்தர் வந்து 1 மீட்ரு போவார், இன்னொருத்தர் வந்து 1/2 மீட்ரு தான் போவார். ஸோ 2 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள். ஒருத்தர் வந்து பிரேக் எவ்வளோ நேரத்துக்கு போகிறாரு, ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு போகிறாரு, இன்னொருத்தர் வந்து ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு பிரேக் போகிறாரு. 2 பேரும் ஒன்றா எப்போ பிரேக் போவாங்க? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ். ரியல் டைமில் நம்ம வந்து நடைமுறையில் எங்கெங்கெல்லாம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் யூஸ் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா உளவியல் சம்மந்தமான கேள்விகள் கேட்கும்போது போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், அவங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே இந்த மாதிரியான கேள்விகள் தான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல கேட்பாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து பேசிக்காக தெரிஞ்சிக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய அப்ரிசியேஷன், ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு லைக் இல்லை ஒரு கமெண்ட்டில் வந்து ஓகே ஸோ எங்களுக்கு புரியுது அப்படிங்கிறத வந்து தெரிவித்தா தான் வந்து நாங்கள் வந்து அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுது இல்லை அப்படிங்கிறத நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸோ கண்டினியூ பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு வேல்யூபிள் ஃபீட்பேக்கை வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்காக கண்டினியூஸாக வீடியோஸ் பண்ணிகிட்ருப்போம். சரிங்களா? எக்ஸாம் ஓரியன்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து எங்களுடைய சேனலில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும், ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இனி வரும் வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.